அருள்மிகு பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடர்கின்றேன். தொடர்ந்து சகராலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் இன்றைய நாள் 2ஆம் காண்டத்தின் 27வது பாடலை தொடங்கி அமைகிறது. சென்ற வாரத்தில் மூர்த்தி ஆதிவோ மூன்றினுமாய நல்வினையால் சாத்திரம் சொன்ன சாயுச்சியம் ஏது எனில் தனையில் காத்திரங்களில் அம்முறை இழைத்துள்ள கதழ்வாள் நீத்த ஆரியன் இனி கிடைப்பான் எனும் நிலையாம் என்ற பாடலை சிந்திக்கும் முகமாக அமைந்திருந்தோம். அது 26ஆம் பாடல். இதனைத் தொடர்ந்து 27, 28 ஆகிய பாடல்களை இணைத்து சுவாமிகள் முக்தி பற்றிய கருத்தை விவரித்து 29வது பாடலிலே பரமுக்தி என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றார்கள். நாம் சென்ற வாரத்தில் போக பூமிகளாம் துறக்கங்களின் போகம் தேக நேர அழிந்து எழு தன்மையை சிவனும் ஏக நாயகனோடு வதிந்திடு நயன் இரவாது ஆகலால் அதற்கு உரிய மெஞ்ஞானமே அதிகம் என்ற பாடலை விரிவாக சிந்தித்தோம். அதனை சிந்தித்த வகையில் நம்முடைய வாழ்க்கையில் புண்ணியம் பாவம் என்ற அந்த கணக்கீடுகளை கடந்து ஒவ்வொன்றிலேயும் ஞானத்தை நாம் எந்த அளவிற்கு தெளிவாக பெற்றோம் என்பதாக முடிவு செய்தால்தான் பிறப்பை நீங்கள் கடக்கிற வழியை அடைந்தீர்களாக ஆவீர்கள் என்ற பொருள்படுகிற அந்த பாடலுக்கான விளக்கத்தை ஏறக்குறைய நாம் முடித்திருக்கின்றோம். அதனை தொடர்ந்து இன்றைய சிந்தனையாக இந்த 26ஆம் பாடலை முதலில் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். மூர்த்தி ஆதி ஓர் மூன்றினுமாய நல்வினையால் சாத்திரம் சொன்ன சாயுச்சியம் ஏது எனில் தனையில் காத்திரங்களில் அம்முறை இழத்துள்ள கதழ்வாள் நீர்த்த ஆரியன் இனி கிடைப்பான் ஏனும் நிலையா. இதுதான் இன்றைய தொடக்க சிந்தனை. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வணங்குவோருக்கு சர்க்குருவும் வாய்க்கும். இந்த தொடரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாம்பன் சுவாமிகளும் இதற்கு முன்னதாக மூர்த்தி தலம் இவைகளை முறையாக வணங்கினால் என்ன மாதிரியாக ஆசிரியர் கிடைப்பார் என்பதை 21ஆம் பாடலில் சொன்னதை நாம் விரிவாக சிந்தித்திருக்கிறோம். ஆலயம் தொழுவது சிவம் என்று அன்று மாதவர் அதிர்த்து எற்று அறைகென அறைவான் என்று முடிகிற அந்த பாடல் மூர்த்தி தலம் தீர்த்தத்தை வழிபாடு மேற்கொள்ளுகிறவர்களுக்கான ஆராய்ச்சியை அமைத்தது. அதனை இணைத்து இங்கே சொல்லுகின்றார்.
மூர்த்தி ஆதி என்று சொன்னால் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அவைகளில் நல்வினையால், அதாவது திருக்கோயிலை ஒழுங்காக வழிபடுவது, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக வழிபடுவது, இது முதல் வேலை. மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபட்டு முறையாக வழிபட்டான் என்ற முடிவு வந்தால்தான் அதுக்கு உரிய பலனும் கிடைக்கும். அதற்கு உரிய பலன் கிடைத்தாலும் அது பெரிய பலன் கிடையாது. இதுதான் இதுல இருக்கிற செய்தி. திருக்கோயிலை நான் இங்க அடிக்கடி சொல்லியிருப்பேன், சிவன் கோயிலுக்கு செல்வது அல்லது திருமால் கோயிலுக்கு செல்வது அல்லது முருகன் கோயிலுக்கு செல்வது என்பதாகவெல்லாம் விஷயம் உண்டு. ஆனால் இந்த கோயிலுக்கு செல்லுகிற வழிபாட்டு முறையை ஏன் இந்த திருக்கோயில் வழிபாட்டை மேற்கொள்ளுகிறோம் என்று தெளிவாக ஆக்கியிருக்கிறார்கள். தெரியுதோ தெரியலையோ, திருக்கோயிலுக்கு உள்ளே போனால் இறைவன் இருக்கிற இடம் என்ற உணர்வு வரும். முதல்ல வரணும். அப்ப இறைவன் இருக்கிற இடம்னு நினைச்ச உடனே என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தம் வரும். நாம போற வழி சுத்தமா இருக்கணும். நாம சுத்தம் பண்றது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. சுத்தம் பண்ணா அதுக்கு தரியைன்னு பேர் அல்லது கிரியைன்னு பேர். இந்த சரியை அப்படிங்கிற விஷயம் சொல்றதுலாம் ஒரு பக்கம். நான் அதை சொல்ல வரல முதல்ல. இங்க கடவுள் இருக்கிற இடம் நாம கோயிலுக்கு போனா சுத்தமா போகணும்னு நினைக்கிறோம்ல, இது எல்லாருக்கும் அடிப்படையா சொல்லப்படுற விஷயம் தானே. இப்ப சுத்தமா போறதுன்னு தொடங்க ஆரம்பிச்சாலே அதுக்குள்ள நான் கடவுள் இருக்கிறான் என்கிற எண்ணம் எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை நான் கடவுளை வழிபட போகிறேன் என்று உணர்வு. அப்ப நான் பூவோடு போதோடு நீர் சுமந்து புகுவார், அவர் பின் புகுவேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் திருவையாறு தலத்துல எல்லாம் சொல்றார். எல்லாரும் அல்லும் நீரும் அணைவான் சுந்தரர் கைலாயத்துல வரைக்கும் அதான் சொல்றோம். ஒரு பூ கையில எடுத்து போனா எப்படி எடுத்து போலாம்? ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் முடியுமா முடியாதான்னு என்ன கேட்க கூடாது. அப்படி முடிஞ்சா நீங்க சரியா பண்ணதான் அர்த்தம். முதல்ல பூ உங்களுக்கு இந்த படிக்கிறவங்க எல்லாம் தெரியும். இந்த தருமபுர ஆதீனம், திருவாவூர் ஆதீனம் எல்லாம் எந்த மாதிரி மலர் வழிபாடு கடவுளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு விரிவாக நூல் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஆகமத்திலையும் வரும். எந்தெந்த பூக்களை நீங்கள் கடவுளுக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாம், எதுக்காக எடுத்து போறேன்னு ஒரு அர்த்தம், கடவுள் வழிபாட்டுக்கு எது பொருத்தம்னு ஒரு அர்த்தம். ரெண்டும் இருக்குது. அது முதல்ல கடவுள் வழிபாட்டுக்கு எடுத்து போறோம் அல்லது எனக்கு எது வேணும்னு நினைச்சு எடுத்து போறோம். இந்த மாதிரி வித்தியாசம்லாம் உண்டு அதுல. ஆனா அதுக்கு அந்தந்த பூ அப்படின்னு ஒரு விஷயம். குறைந்தபட்சம் நல்ல இடத்துல விளைஞ்ச பூவா நாமே பறிச்சு நாமே கட்டி எடுத்து போனா உத்தமம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மளால முடியல, கிடைக்கிறத எடுத்து போறோம். கிடைக்கிறத எடுத்து போறோம்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? கிடைக்கிறது எடுத்து போறன்ற வரைக்கும் பெருமான் அதுக்கு அனுமதி கொடுத்துருவான். ஆனா கிடைக்குது இல்ல, அதை எப்படி எடுத்து போற அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ஏன்னா கிடைச்சதை எடுத்து போறன்றது வேற, கிடைச்சதை எப்படி எடுத்து போற அப்படிங்கிறது வேற. இந்த கிடைச்சதை எப்படி எடுத்து போறேன்னு சொன்னா அதுக்கு நான் கிடைச்ச பூவை சுத்தம் பண்ணி, அல்லது கிடைக்கிறது வாங்குறவங்க சுத்தமா இருக்கணும், கொடுக்கறவங்க சுத்தமா இருக்கணும், எல்லாம் உண்டு.
முடியாம போனா கூட வாங்கின பிறகு அதுல ஒரு கையில வச்சிருக்கும் போது அதை சுத்தமா கொஞ்சம் வச்சு, சில பேர் எப்படி எடுத்துன்னு வருவாங்க தெரியல, இடது கையில ஆட்டின்னு எடுத்துன்னு வருவாங்க, கீழே இடுப்புக்கு கீழே தொங்கும், இப்படிலாம் எடுத்துன்னு வருவாங்க. அப்பதான் நம்ம அதை வலது கையில வச்சிருக்கணும், அதை கொஞ்சம் தனி தெரிஞ்சு சுத்தமாக்கி எடுத்து வரணும். இப்ப கடவுள் எங்க கணக்கு பண்ணுவாரு? இப்ப இவ்வளவு வேலை இருக்குது, முதல்ல சுத்தமான பூ கிடைக்குதா, இன்னைக்கு என்ன பூ போடலாம், அப்புறம் இன்னைக்கு எனக்கு என்ன பூ தெரியும், எந்த பூ சுத்தமா விளைஞ்சது, இதெல்லாம் தெரியலனாலும் கடவுள் கடைசியா எதை விட்டு கொடுக்க மாட்டார். கையில வாங்கின பிறகு கூட தர்பரத்துக்கு பூ எப்படி கொண்டு வரணும் கூட தெரியலான்னு அந்த இடத்துல அவர்கிட்ட மன்னிப்பு வாங்க முடியாது. எல்லா இடத்துலயும் மன்னிப்பு கொடுத்துருவோம். எங்க கொடுப்போம்? பூ அப்படி கிடைக்கல, இப்படி கிடைக்கல, இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துருவோம். உன் கையில வந்த பிறகு அதெல்லாம் இல்லைனாலும் நீ அதை தெரிஞ்சு பண்றியா, அந்த இடத்துலதான் ஒரு மார்க் கொடுக்க ஆரம்பிப்பார். ஆனா அதுக்கு மதிப்பு அதிகம். இது ஒரு கணக்கு. இந்த ஒண்ணு பண்ற, இப்ப நீங்க நாயன்மார் வரலாறுலாம் படிப்பீங்க. குங்குளிய கலைய நாயனார் குங்குளியம் கொடுத்தார், அது ஒண்ணு தெளிவா பண்றது, அதுக்குள்ள என்ன தடை வந்தாலும் பண்றது. அந்த மாதிரி எந்த வழிபாட்டுக்கு உள்ள போனாலும் எடுத்துக்கொண்ட வழிபாட்டுல அதுல ஒரு அளவுக்கு உங்களுக்கு மன நேர்மையும் சுத்தமும் வேண்டும். அப்பதான் அந்த வழிபாட்டிலேயே பலனுக்கு ஒரு வாய்ப்பு பெருமானால் வழங்கப்படும். இது முதல் விஷயம். அதுக்கப்புறம் பூ எடுத்தும் போறோம்ல, கையில சுத்தமா பூவை வச்சிட்ட பிறகு சாமி கும்பிட தான் போறேன். சாமியை நான் கும்பிடும் போது நான் எப்படியாவது சாமியை பார்த்துட்டு வந்து நம்ம கும்பிடுறதா, எல்லாரும் கும்பிட வர்ற இடத்துல எப்படி கும்பிடுறது அப்படின்னு ஒரு எண்ணம் ரெண்டாவது வேலை செய்யும். அப்ப எல்லாரும் பாக்குறாங்கன்னா நானே முறையா அதுக்கு இடம் கொடுத்து, அல்லது நான் முறையா நின்று, ஆனா வெளியில எவ்வளவு நேரம் வேணாலும் வீணடிப்பான். அங்க இவன் வரும்போதே ஒரு ஜீவாரனை காட்டிட்டு இருப்பாரு ஐயர். ஆனா அவர் கொண்டாந்து ஒரு குங்குமத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவன் இவனுக்குன்னு ஒரு தடவை இந்த தீபாராதனையோட பார்க்கணுங்கிற பொறுமை இருக்காது. அது மாதிரி எந்த வேலைய வழிபாட்டுக்குள்ள நான் பண்றேன் அப்படிங்கிறது முதல்ல அதுக்குள்ள மூளை வேலை செய்யணும். அதாவது நான் நினைச்சு பார்க்கணும், இது சரியா, இது சரியா, இந்த வழிபாட்டுக்குள்ளேயே நான் தகுதி அடைஞ்சிருக்கிறேன்னா அதான் முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் வழிபாட்டுல திருக்கோயிலுக்குள்ள நான் மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாக வணங்கினேன் அப்படிங்கிற விஷயம் வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா வேலை செய்ய. அப்பதான் நீங்க போகும்போதே நம்ம வேலையா கடவுளை பார்த்துட்டு வர போறோமா, கோயில்ல கடவுளை பார்க்கிறோமா? இடைவெளி புரியுது இல்ல? நம்ம வேலையா சாமியை பார்க்கறோம்னா எவனை பத்தியும் கவலை இருக்காது, எதை பத்தியும் கவலை இருக்காது. போகணும், சாமி தலையில ஒரு கொட்டை கொட்டினா வந்தோன்னு இருக்கும். அது வழிபடுறது இல்லை, அதுக்கு அர்த்தம் சாமியை ஒரு கொட்டு கொட்டுறதுன்னு அர்த்தம். அது கோவிலுக்குள்ள வந்தா அந்த இட வியாபகத்துல என்ன இருக்குது, அதுக்குள்ள நாம எப்படி சாமியை பார்க்கணும். சாமி இடத்துல போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம நாம பாக்குறதா, நாம எல்லாம் டிஸ்டர்பிங் பண்ணிட்டு அவரை உட்கார வச்சு பாக்குறதா அப்படின்னு ஒரு எண்ணம் வேலை செய்யணும். இது எல்லாமே மூர்த்தி, தலம், தீர்த்தத்துக்குள்ள கத்துக்கினாதான் நீங்க திருக்கோயில் வழிபாட்டையே ஒழுங்கா பண்ணதான் முதல் எதுக்கு ஒரு நுழைவு தேர்வுக்கு கொடுப்போம். நுழைவு தேர்வு இதுதான். நீங்க ஒண்ணும் தெரியாத சாமி கும்பிட போய் அதை ஒழுங்கா பண்ணா உங்களுக்கு நுழைவு தேர்வுக்கு மட்டுமே தகுதி. அதுக்கப்புறம் படிக்கிறதுனா என்ன, கோயில வழிபடுறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 சொல்லி கொடுப்பான். சரியைனா எனக்கு விவரம் அதிகமா தெரியுதா இல்லையான்னா கவலை கிடையாது. எனக்கு உடம்பு அளவுல என்னுடைய வேலைய, உழைப்பை இந்த திருக்கோயிலுக்கு ஏதாவது ஒரு வகையில் சுத்தத்துக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு தொடங்கினா அதுக்கு பேரு சரியை. அதுக்கப்புறம் ஒருத்தன் கேட்பான், எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம் செய்யற அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க?
அப்படியாவது கியூல நிக்க வைக்காம நேரம் உள்ள போய் சாப்பாடு போடுவாங்களான்னு பாக்குறேன் சார்ன்னு சொன்னீங்கன்னா, அது இல்ல சார், இந்த கோயில்ல கடவுள் இருக்கிறாரு, அவர் இருக்கிற இடம் நான் எப்படி சுத்தமா இருக்கிறேன்னு நினைக்கிறேனோ அது மாதிரி அவர் இடத்துல சுத்தம் மட்டும் இல்ல, அந்த கடவுள் தான் எனக்கு உள்ள இருக்கிறாருன்னு தெரிஞ்சு கோயில சுத்தம் பண்ணா கிரியைன்னு பேர். சரியையும் கிரியையும் ஒரே வேலை தான், கோயில சுத்தம் பண்றதுதான் ரெண்டும். ஆனா கடவுள் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத உணராமலே செஞ்சா சரியை கோயில் இருக்கிறவர்னு. ஆனா கோயில் இருக்கிறவர் தான் எனக்குள்ள இருக்கிறாருன்னு தெரிஞ்சு செஞ்சா கிரியை. இந்த எனக்குள்ள இருக்கிறவரோட நான் சேரணும், அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். வெளியில கோயில் இருக்கிற கடவுள் மட்டும் பார்க்கல, எனக்குள்ள இருக்கிறவர் தான் அதை முடிவு செய்யறார் அப்படின்னு ரொம்ப தெளிவா நினைச்சு வேலை பார்க்க பார்க்க அவரும் நான் எந்த அளவுக்கு பழகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டா யோகம். அதுக்கப்புறம் அந்த கடவுளோட விஷயம் எதுவா இருக்கும் அப்படின்னு உட்கார்ந்து கேட்கறீங்கல்ல, அது பேர் ஞானம். அப்ப இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த முறையில உங்களை திருக்கோயில் வழிபாடு வளர்க்குமானால் நீங்க அதுக்குள்ள வந்தீங்கன்னு அர்த்தம். எதுக்குள்ள? பெரிய விஷயத்தை அனுபவிப்பதற்கு தகுதி பெற்றீர்கள்னு அர்த்தம். இந்த பெரிய விஷயத்துக்கு பேர் தான் பரமுக்தி. இந்த திருக்கோயில் வழிபாட்டிலே கிடைக்குது பாருங்க, அதெல்லாம் அபரமுக்தின்னு பேர். இததான் ரெண்டா பிரிப்பான், அபரமுக்தி பரமுக்தி. இப்ப அந்த பாட்டை பாக்குறேன், இதுக்கப்புறம் விரிவா சொல்லுவேன். சாத்திரம் சொன்ன சாயுச்சியம் ஏது எனில், சாஸ்திரம்னா இப்ப நமக்கு சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள், உங்களுக்கு மெய்கண்ட சாஸ்திரங்கள்லாம் தெரியும். சாஸ்திரம்னா கொள்கை பேசுகிற நூல். அதுல முடிவா நாமெல்லாம் எப்படி கடவுளை அடைய போறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, சரியை அப்படிங்கிற ஒரு வேலையின் மூலமாக உழைத்தவர்களுக்கு பலன் அல்லது பயன் எது என்று கேட்டால், கடவுள் இருக்கிற அந்த ஊர்ல அந்த உலகத்துல இருக்கலாம். இப்ப நீங்கெல்லாம் அதுக்கு தகுதி பெற்று விட்டீர்கள். இப்போ தெரிஞ்ச இப்ப கடவுள் இருக்கிற ஊர் எது? சிதம்பரம் அப்படின்னு பாமன் சாமி சொல்லியிருக்காருல்ல. இங்கேயும் கடவுள் இருக்கிறார், எங்கேயும் கடவுள் இருக்கிறார், அது பிரச்சனை இல்லை. நம்முடைய உடம்புக்குள் கடவுள் எங்கே இருக்கிறாரோ அதை அடையாளம் காட்டுகிற அண்டம் அது சிதம்பரம். அதாவது இப்ப இந்த பூமி இருக்குல்ல, இப்ப நம்ம உடம்புக்குள்ள கடவுள் எங்க இருக்கிறார் நாம சொல்றோமோ, அதே மாதிரி பூமிங்கிற உடம்புக்குள்ள கடவுள் இருக்கிற இடமா சொன்னா அதுக்கு சிதம்பரம்னு பேர். பூமியோட தலை காலெல்லாம் உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் இருக்கும். விராட் புருஷன் சொல்றது அல்லது வாஸ்துன்னு சொல்றதுலாம் அதான். அதோட பூமிங்கிற உடம்புல கடவுள் இருக்கிற இடம்னு ஒரு இடம் முழுசும் இருப்பாரு. நம்ம உடம்புல முழுசும் அவர் இருந்தாலும் எங்க கடவுள் கடவுளாவே இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, நான் என்று சொல்லுகிற இதய ஆகாயம் படிச்சிருப்பீங்கல்ல, சகர ஆகாயம், அதான் படிச்சிருக்கீங்க. இந்த உடம்புல அந்த பேர் வச்சிருக்கிற அந்த இடம் மாதிரி இந்த பூமி பந்து அல்லது உலகத்துல கடவுள் இருக்கிற தகராயம் அல்லது சிதம்பரம், அதுதான் எது? பிரம்மபுரம். இதெல்லாம் தான் எது? தில்லை நடராஜருடைய அந்த ரகசிய இடம். இப்ப தெளிவா வருது இல்ல? அப்ப கடவுள் இருக்கிற ஊர்ல தானே நாம இருக்கிறோம். அப்ப நாமெல்லாம் ஏறக்குறைய ஏற்கனவே என்ன புண்ணியம், சரியினுடைய பலனை அனுபவித்தவர்கள். உடனே நம்ம வீரானவனிகர்னா இது கைலாயத்தை பத்தி சொல்லுவார்னு பார்த்தா சிதம்பரத்தை சொல்லிட்டு இருக்காரியா? நான் ஒருத்தன் தான் கைலாயத்தை இங்க இருக்கிறவங்களே காசு செலவு பண்ணிட்டு போயிட்டுலாம் வந்தேன், அதெல்லாம் இல்ல ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிட்டாரப்பா, ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிட்டு வந்ததுலாம் ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிறாரப்பான்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். விஷயம் நம்ம கைலாயம் படிச்சு அந்த நினைப்பு குழப்ப கிடைக்கும். அது கிடையாது. கைலாயம் தலம் ஒன்னா வச்சுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம விராட் புருஷன் தகராலய ரகசியம் பாம்பன் சுவாமி சொல்லும் போதுலாம் எது எந்த பூமி காலு தலம்லாம் நம்ம ஒரு தடவை படிச்சிருக்கிறோம், அதை நீங்க எடுத்து பார்த்துக்கலாம்.
எல்லாருக்கும் அதுவும் விவரமா நம்ம சொற்பொழிவாளர்கள்லாம் இதான் சொல்லுவாங்க. அவங்க மூலையில கைலாயம் வந்து நிற்கும். இவங்க என்னமோ கைலாயம் வெள்ளி பனிமலை வந்து நிற்கும். உடனே அந்த உலகத்துல போய் நீங்க இருக்கலாம் சரியை தொண்டு செஞ்சா. உடனே அதுக்கப்புறம் கைலாயத்துல நம்ம கடவுளுக்கு பக்கத்துல போயிருக்கலாம் சாமீபம். அப்புறம் கடவுள் மாதிரியே உருவம் பெறலாம் சாரூபம். அப்புறம் கடவுளுக்குள்ள சேரலாம் சாயுக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சாலோகம் அப்படின்னா எந்த இடத்தில் கடவுள் இருக்கிறாரோ அந்த இடத்துல நாம போய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்புறம் சாமீபம் ரொம்ப பக்கத்துல உட்காரும். இப்ப நான் அங்க உட்காரும் போது பக்கத்துல, இங்க உட்காரும் போது எட்ட, அப்ப சாலோகம். நான் அங்க வந்து உட்கார்ந்தா சாமீபம். அதானே கடவுளுக்கு பக்கத்துல அவர் கூப்பிட்டா அல்லது அவர் பார்வையில படுற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். அதான் நல்ல பொருத்தமா இருக்கும். கடவுள் பார்வையில படுற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா சாமீபம், சமீபத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இப்ப நீங்க பார்த்து ஒரு நாளைக்கு இந்த ஆள் இடத்துல நாம உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த ஆள் நம்ம இடத்துல உட்காந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி கடவுளை பார்த்து நினைக்கும் போது அதுக்கு கிடைக்கிறது தான் என்ன, சாரூபம். சாரூபம்னா அதே மாதிரி உருவம். அப்ப கூட நீங்க என்ன ஆக மாட்டீங்க, என்ன மாதிரி ஆக மாட்டீங்க. உடம்பு வேணா என்ன மாதிரி ஆகும். அதுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கும். அப்பவும் நானா நீங்க ஆக மாட்டீங்க, நீங்களா நானா ஆக மாட்டேன். எனக்குள்ள நீங்க, உங்களுக்குள்ள நான், அப்படிதான் வரும். அதுக்கு பேர் என்ன, சாயுக்கியம். சாயுக்கியம்னா ரெண்டும் ஒன்னா கலக்கிறது. உப்புல தண்ணியை கலந்தாலும் சரி, தண்ணியில உப்பு கலந்தாலும் சரி, ஒரு அளவு மாறாம அது கலந்துருக்கு. ஆனா இது வேற அது வேற. அந்த மாதிரி கலக்கிறதுக்கு சாயுக்கியம்னு பேர். இந்த நாளையும் பாம்பன் சாமி முதல்ல எடுத்துக்கிட்டு அந்த சாயுக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏது எனில் தனை இல் காத்திரங்களில் அம்முறை இழைக்குல கதழ்வால். அந்த சாயுக்கியம் போன பிறகு என்ன நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, வழிபாடு பண்றதுல நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். இந்த பாட்டுல சாமி வந்து சில நல்ல சொல் ஆடல் எல்லாம் பின்பற்ற. இது நீங்களே காத்த திடகாத்திரமா இருக்கிறான்னு சொல்றீங்கல்ல, திடகாத்திரமா இருக்கிறான்னா என்ன அர்த்தம், வலுவாகிறான்னு அர்த்தமா? வலுவாகிறான்னா என்ன அர்த்தம்? நீங்க இப்படியே ஏதாவது கேட்டுட்டு இருப்பீங்க, சார் வலுவாகிறான்னா கூட என்னன்னு தெரியாதா, உங்களை பார்த்தா வலுவாகிறான்னு சொல்ல நோஞ்சானவர்கள் சொல்றதா? அது இல்ல சார், வலிமையான தேகம் கொண்டவன் திடகாத்திரன். காத்திரம்னா உடம்பு. இப்ப நீங்க பயன்பாட்டுல பயன்படுத்துற சொல்ல தெளிவுபடுத்துறார் சாமி. அதே மாதிரி தனை அப்படின்னு இருக்குல்ல, தனை அப்படின்னா அளவுன்னு அர்த்தம். எத்தனைன்னு கேக்குறீங்கல்ல, எவ்வளவு, அதேதான் எத்தனை. தனைனா அளவு, எவ்வளவுங்கிறதுக்கு இன்னொரு சொல் தான் எத்தனை. ஆனா நாம பயன்பாட்டில் என்ன சொல்றோம்னா, எத்தனைனா எண்ணிக்கைக்கும், எவ்வளவுனா கொஞ்சம் மொத்தமா இருக்கிறதுக்கும் பயன்படுத்துறோம். ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம், தனை என்றால் அளவு என்று பொருள், எத்தனை என்றால் என்ன பொருளோ அதே பொருள் தான் எவ்வளவு என்பது. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழக்கத்தில் இருக்கிற சொல்லு நாம் எந்த அளவுக்கு அதை அழகா பயன்படுத்துறாரு அப்படிங்கிறது நீங்க அனுபவிக்க முடியும். தனையில் அப்படின்னா அளவில்லாத, காத்திரங்களில் அப்படின்னா உடம்பு தேகங்களில், அம்முறை இழைத்துள்ள கதழ்வாள். சாமி கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் வாழ்க்கையை நினைச்சு பார்த்து சொல்றாரு. ஏதோ சாமி கும்புறன்னு சொல்றான். சாமி கும்புறோம் கொஞ்சம் திடகாத்திரமா இருந்து கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்லி, இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம்லாம் முறையா செய்யறது திடகாத்திரமா இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி தான், அல்லது நல்ல உடம்பு இருந்தா நல்லா இருக்குங்கிறத ஞாபகப்படுத்துறார். ஆனா திடகாத்திரங்கிறத பயன்படுத்தல. எத்தனை உடம்பு எடுத்தானோ அத்தனை உடம்புகளிலும் திருக்கோவில் வழிபாட்டை மேற்கொண்டதனால், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்ல, அளவில்லாத பிறப்புகளில் மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபாட்டை செய்துள்ளான். அதை கூட சாமி இன்னொரு வார்த்தையை போடுறார், இழைத்துள்ள கதழ்வாள். கதழ்னா புண்ணியம்.
இந்த இழைத்துள்ள கதழ்வாள் அப்படின்னா இவன் புண்ணியத்தை சேர்க்க முடியாது. அத ரொம்ப, அதாவது புண்ணியத்தை சேர்க்கறதுங்கிறது எப்படி சொல்றாரு அந்த வார்த்தைன்னா, இழைக்கிறான். அதாவது நீங்க பார்த்து பார்த்து நோத்து நோத்துங்கிறாங்கல்ல, நோற்று நோற்று அப்படிங்கணும், பார்த்து பார்த்து நோட்டு நோட்டு இப்படிலாம் ஒரு பிள்ளைய பெற்றேன், அது என்னன்னா இப்படி மூஞ்சில சேர்த்த வாரி அடிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா இழைத்து உள்ள கதழ்வாள். நீங்க இழைக்கிறதுனா என்னன்னு தெரியல, இழைக்கிறதுனா என்ன, இழைக்கிறதுனா வாழை வச்சு இது இழைப்புளி வச்சு இழைக்கிறாங்கல்ல, முதல்ல உளியை வச்சு இழைப்பாங்க, அதுக்கப்புறம் இழைப்புளியை வச்சு இழைப்பாங்க. இழைப்புளின்னா தெரியல, இப்படி போய் போய் வரும். இப்பதான் கொஞ்சம் இதெல்லாம் எது கொஞ்சம் மெக்கானிக்கலா நிறைய வந்துருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது தேயக்கூடாது, பாலிஷ் வரணும். எப்படி பண்ணுவீங்க? இப்ப சங்க இலக்கியத்துல ஒருத்தனை பத்தி தேர் செய்யறவனை பத்தி சொல்லுவாங்க. ஒரு நாள் காலையில எழுந்தான்னா 8 தேர் செஞ்சிருவான். அந்த அளவுக்கு திறமைசாலி, வேகமா சுறுசுறுப்பா செய்யற ஒரு ஆள். அவன் ஒரு மாசம் முழுக்க ஒரே ஒரு கால் செய்யறான், தேருக்கு கால். வைகள் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் இழைத்த கால் அன்னோனே. ஒரு மாசம் முழுக்க ஒரு காலை அவன் இழைச்சி இழைச்சி செய்யறான். இப்ப நீங்க சில பேர் தான் அவங்க வீட்டுல இருக்கிற செடி இல்ல பாத்திரம் இது ஏதாவது ஒண்ணு, என்னடா இழைச்சி இழைச்சி பார்க்கறான், தேயாது இழைச்சி இழைச்சி வேலை பார்க்கறான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நிறைய நேரம் பொழுத ஓடுறவன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, இழைச்சி இழைச்சி பண்றான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எத்தனை பிறவிகள்ல நீங்க பார்த்து பார்த்து அதுக்குள்ள பூந்து பூந்து நீங்க வழிபாடு செஞ்சீங்களோ அந்த புண்ணியத்துலதான் எது கிடைக்குது? உங்களை கடத்தேத்துறதுக்கு குரு கிடைப்பான். நீத்த ஆரியன் இனி கிடைப்பான் எனும் நிலையாம். நீத்த ஆரியன்னா என்ன தெரியுமா? ஏற்கனவே அவன் குற்றம் இல்லாம இருப்பான், குற்றங்களிலே இருந்து விடுபட்டவன் அல்லது மலம் நீத்தவன் நம்ம பாஷையில சொல்றோம். நீத்தார் பெருமையின் திருக்குறள்ல வருது இல்ல, அந்த வார்த்தைக்கெல்லாம் அதான் அர்த்தம். ஆனா ஒரு காலத்துல ஒருத்தர் இருந்தார், தேமொழியாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நீத்தார்னா மாவு நீத்து போச்சுன்னா அந்த மாதிரி நீத்தவர்னு எழுதினார். இந்த திருமந்திரம் உரை எழுதும்போது மாவு நீத்து போச்சுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இட்லி மாவு, தோசை மாவு புளிச்சு போச்சு, பயன்படாதுன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. அதுக்கு மேல போய் அது கெடாம இருந்து கெடாம பார்த்துக்கணும். அதான் இருமையும் நீத்தார். இந்த இருமையும் நீத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல இருக்கிற போனங்கிறதும் கவலை கிடையாது, இங்க இருக்கிறத பத்தியும் கவலை கிடையாது. அவர்தான் வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் சேர்க்கிறார். வீடும் வேணாம், நாடும் வேணாம். அப்போ நான் என்னால இந்த உலகத்துக்கு என்ன அப்படிங்கறத அவங்களா முடிவு பண்ணாம அவங்கள வச்சு செய்யறது, இதுதான் நீத்தார்னு பேர். அந்த மாதிரி ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பான் அப்படின்னு இந்த பாட்டுல பாம்பன் சுவாமிகள் தெளிவாக அமைக்கிறார். இது அடிப்படை. இன்னும் கொஞ்சம் ஒரு 3-4 பாட்டை சேர்த்தாதான் இன்னைக்கு பொருள் தொகுதியா வரும். அதனாலதான் கொஞ்சம் அடுத்த பாட்டையும் சேர்த்து படிக்கிறேன். இதுல ஒரு உதாரணம் எழுதுறார் பாம்பன் சுவாமி. என்ன எழுதுறாரு அப்படின்னா, மூர்த்தி தலம் தீர்த்தம் இதெல்லாம் முறையா நீங்க செஞ்சீங்கன்னா அதுல வர்ற புண்ணியம் உங்களுக்கு ஞான ஆசிரியனை காட்டி கொடுக்க உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல்ல. ஏற்கனவே பாட்டுல என்ன சொன்னாரு? பாவம் புண்ணியம் இந்த விஷயங்கள்லாம் பாருங்க, ஆனா இந்த பாவம் புண்ணியங்கிற விஷயத்திலேயே காலத்தை ஓட்டாதீங்க. அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் அந்த வழிபாட்டுக்குள்ள சரியா போனீங்க அப்படின்னா, சரியை கிரிய யோகம் ஞானமா மாறுச்சின்னு சொன்னா அது எதை கொடுக்கும்? ஒரு நல்ல குருவை காட்டும். அதுக்கு ஒரு உதாரணம் எழுதுறாரு. வானம் நெல்லை பெய்யும் என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வானம் நெல்லை பெய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா,
வானத்திலிருந்து மழைதான் பெய்யும். ஆனா நெல் பெய்யுமா அப்படின்னு கேட்டா பெய்யாது. ஆனா நெல் பெய்யும் நீங்க அர்த்தம் எழுதக்கூடாது. தங்கம் பொழியுது, வானத்துல இருந்து தங்க மழை பொழியுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க பொறிக்க போலான்ட்டு வரீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வானத்திலிருந்து மழை பொழிஞ்சு அந்த மழையை பயன்படுத்தி நீங்க நெல் விதைச்சு அதை வளர்த்து அதை அறுவடை செஞ்சு நெல் எடுக்கிறது வரைக்கும் அதுக்குள்ள அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு இலக்கணத்துல விட்ட இலக்கணை, விடாத இலக்கணை எல்லாம் இலக்கணம் பேசுவாங்க. அந்த இலக்கணை அப்படிங்கறத எடுத்து வச்சு சாமி எழுதுறார். நீங்க இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபட்டா குரு எப்படி வருவான்னு கேக்குறீங்கல்ல, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? வானத்திலிருந்து மழை பெஞ்சு மழையை நீங்க பயன்படுத்தி நெல்லாக்கி நெல்லுல இருந்து அறுத்து அதை அரிசி ஆக்குற மாதிரி அவ்வளோ வேலை இருக்குப்பா, அதுக்குள்ள நீங்க வர்றதுன்னு அர்த்தம். அதுதான் வானத்திலிருந்து நெல் பெய்தார் போலன்றதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபாடை முறையாக மேற்கொண்டால் அது சரியை கிரியை ஞானம் யோகத்தை தந்து அதன் மூலமாக நீங்க எதை அடைய போறீங்க? குருவை தான் அடைய போறீங்க. இன்னும் என்ன அடையல? கடவுளை இது வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் உங்களை நகர்த்திக்கிட்டு போறது ஒரு என்னது பிறப்பை விடுதலை செய்கிற வளர்ச்சி. இதுக்கப்புறம் அதை அபரஞானம் பரஞானம் அப்படிங்கிற பேர்ல பாம்பன் சாமி விளக்குறார். அந்த பாட்டை படிக்கிறேன் பாருங்க. அபரஞானம் அது ஆகும் அம்மூவகையாலே அபரமாம் பத மோக்கம் அது ஒரு திறம் ஆசான் அபயமாய் அருள் கூறி பரஞானம் அதாலே உபயம் தீர் பரமோக்கம் அது ஒரு திறம் உணரே. ரெண்டு வகையா இதுல பலன் உண்டு, அதை புரிஞ்சுக்கிங்கிற. மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னா திருக்கோயில்ல சிவலிங்கத்தை வணங்குறது அல்லது முருகனை வணங்குறது, அதுக்கப்புறம் அந்த ஊரை விளங்க வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தின் மூலமான பயன்பாடு, இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். இதுல நான் முறையாக வணங்கினால் அதுல வர்றது எனக்கு இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற அந்த விவரம், அது எல்லாமே முத்தி தரும். மோக்கம்னா மோட்சம். பத மோக்கம் அப்படின்னா நான் சரியாக கோவில் தொண்டு செய்தால் இறைவனுடைய இடத்தில் இருக்கிற முத்தி, அதுல கொஞ்சம் தெளிவா செஞ்சா இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கிற முத்தி, அதுல கொஞ்சம் தெளிவா செஞ்சா இறைவனுடைய வடிவத்தை பெறுகிற முத்தி, அதுல கொஞ்சம் தெளிவா இருந்தா இறைவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிற முத்தி. இது எல்லாமே பத முத்தி. இதுல ஒரு பக்கம் இது போயிடும். ஆனால் இதுலயே நீ விவரமாயி இந்த பிறப்பை நான் விடுதலை பெற வைத்து அழியாத அந்த உருவ நிலை இல்லாத ஒரு கடவுள் விஷயமாக நான் சேரணும். அதுக்கு வார்த்தை என்னன்னா அனாத்மாவை விட்டு விட்டு ஆத்மாவுடன் சேருதல் அப்படின்னு வார்த்தை எழுதுறாரு. அதுக்குதான் அது அர்த்தம். அது அந்த எண்ணம் வரணும். எந்த எண்ணம்? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு வேலை பார்த்து நீங்க பண்ணதுனால தானே கடவுள் இந்த வடிவத்தில் இருக்கிறார், அந்த வடிவம் கேட்டீங்க. உடம்பு அப்ப பெருசா நினைச்சீங்கல்ல. கடவுள் தொண்டு செஞ்சாலும் என்ன நினைப்பு வந்தது? கடவுள் உடம்பு மாதிரி நம்ம உடம்பு வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தானே தோணுச்சு உங்களுக்கு. அப்ப நீங்க கடவுளை பத்தி நினைக்கல அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதானே சார் அர்த்தம். அப்பதான் என்ன சொல்றாருன்னா இந்த உடம்பு இல்லாத விஷயம், உடம்பு உலகம் எல்லாத்துக்கும் பேரு அனாத்மா. வடமொழியில எழுதுற வார்த்தை. ஆத்மா அல்லாத இவைகளோடு நீங்க முத்திய நினைச்சீங்கன்னா அதுக்கு பேரு அபரமுத்தி. அந்த மாதிரி நினைக்காம ஆசான் அபயமாய் அருள் கூறி பரஞானம் அதாலே உபயம் தீர் பரமோக்கம் அது ஒரு திறம் உணரே. இந்த இடத்துல ஒரு உதாரணத்தையும் எடுத்து காட்டுறாங்க. சாமி இல்ல, அது வேற ஒருத்தர் எழுதின உரை குறிப்பா. அது என்ன சொல்றாரு அப்படின்னா திருமூலர் திருமந்திரத்தை இணைக்கிறார். திருமூலர் திருமந்திரம் சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும்.
சீவன் என அல்லது ஜீவன் என, சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரே அப்படின்னு ஒரு திருமந்திரம். அது இந்த போதன் அப்படிங்கிற தலைப்புல வர்ற திருமந்திரம். நீங்க திருமந்திரம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எல்லாரும் பயன்படுத்துறதான். ஜீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரே அந்த வரியை எல்லாரும் வச்சு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது நான் போக சொல்றேன். அது மற்றவங்க சொல்ற அர்த்தம் இல்லை. அதாவது கடவுளா மாறிடுவாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுலாம், கடவுள இப்ப நான் ஒரு ஆள் இருக்கிறேன், அப்படி ஒரு ஆள் இல்லை, நான் தான் கடவுள் அப்படின்னு மாறிடுவாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. இந்த உடம்பு விஷயமா உள்ள இருந்த நினைச்சு வேலை செஞ்ச தொண்டு செஞ்ச நான், அதாவது கோயில்ல சுத்தம் பண்றதுல இருந்து, கோவில் வழிபாடு மேற்கொள்றதுல இருந்து எல்லாத்தையும் நான் உடம்ப வச்சுதானே செய்யறேன். அப்ப கடவுளை பார்க்கும்போது அவரோட உடம்பு எனக்கு வந்தா நல்லா இருக்குன்னு நான் நினைச்சு வைப்போம்னா அது வரைக்கும் எது சாயுச்சியம் வரைக்கும் அது வருது. இது நினைக்காம இந்த உடம்பு விஷயத்தை தாண்டி உயிர் கடவுளோடு சேர்றதுங்கிறத பத்தி நினைச்சீங்கன்னா அதை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்ற குரு தான் பரமுக்தியை காட்டுகிற குரு. அதான் அதுக்கு இந்த ரெண்டாவது வரிக்கு அர்த்தம். ஆசாம் அபயம், அபயமாய் அருள் புரி பரஞானம், அதாலே உபயம் தீர் பரமோக்கம், அது ஒரு திறம் உணர். அப்ப சாதாரணமா நாமளே செய்யறது மூலமா அடையிற விஷயம் ஒன்று, அது அபரமுக்தி. நீ இதை செஞ்சதன் பலனா ஒரு குருநாதர் மூலமாக ஒரு தெளிவான உபதேசம் கிடைத்து கடவுளை அடைதல் என்பதாக செயல் மேற்கொண்டால் அதுதான் அடுத்த கட்டமாக வருகிற பரமுக்தி. இந்த விஷயத்தை நீங்க தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டார். அதுக்கு அடுத்தது அடுத்த பாட்டை படிக்கிறேன் பாருங்க. சரியைக்கு, இந்த சரியை கிரியை வச்சியே அந்த 4 பாட்டம் வர்றதுனால இன்னைக்கு அதை நான் முடிச்சிடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். சரியைக்கு ஆடு இறை மூர்த்தியில் தான் மறைந்து அருளும், கிரியைக்கு இந்தன மதனத்தின் பொறி என கிளறும், உரிய யோகினுக்கு கரந்திடு தக உரழும், அரிய ஞானம் என்பதற்கு முன் வற்சலம் எனலாம். இந்த சரியை கிரியை யோகம் ஞானத்துல கடவுள் எப்படி உங்களுக்கு உண்மையாக, அதாவது கடவுள் உண்மை எந்த அளவுக்கு தெரியும், அதான் அதுக்கு அர்த்தம். சரியையில ஆடிக்கொண்டிருக்கிற இறைவன் யாரு? குகேசன் அல்லது நடராஜ பெருமான். இவன் கோவில்ல இருக்கிற லிங்கத்துல அல்லது முருகன் வடிவத்துல எதுல வேணாலும் மறைந்து அருளுவான். யாரு அதுக்குள்ள இருக்கிறான்னு உனக்கு தெரியாது, கடவுள் உனக்கு தெரியாது, நீ பார்க்கிற வடிவம் தான் உனக்கு தெரியும். இது எதுல? சரியை என்கிற செயல்பாட்டுல வர்ற. அதாவது ஏன் இதெல்லாம் படிப்படியா சாமி சொல்லிட்டு வர்றாருன்னா, இந்த சைவ சித்தாந்தமா சொல்லும் போது கடைசி வரைக்கும் நீங்க சரியை கிரியை யோகம் ஞானம்னா உங்களுக்கு தெளிவே வராம போயிடுது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகா இதுக்குள்ள இறங்குறார். இது சைவ சித்தாந்தத்தை கொஞ்சம் தெளிவா நாம அனுபவிக்கிற மாதிரி சாமி பண்ற இடத்துல இதெல்லாம் முக்கியமான இடம். சரியே இல்ல, நம்ம கோயில்ல போய் பார்க்கிற வடிவம் அல்லது மூர்த்தி இது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள அந்த கடவுள், நீங்க பார்க்கிற வடிவத்துக்குள்ள இருக்கிற கடவுள் அருள் செய்வானே தவிர அந்த வடிவமே உண்மையானது இல்லை அப்படிங்கிற ஒரு ஞானம் வரும். இதுதான் சரியை. கிரியையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாணம் பிடிக்கிறவன் இந்த ஊது ஓலையில எல்லாம் பண்றவங்க இருக்கிறாங்க, அதுல ஒரு நெருப்பு பொறி போகும்ல, அந்த நெருப்பு பொறி மாதிரி ஒரு பிளாஷ் போயிடும், அவ்வளவுதான். கடவுள் கோவிலுக்குள்ள இருக்கிற கடவுள், அதை தாண்டி கடவுளுங்கிற ஒரு ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத புரிய வைக்கிறது சரியை.
அந்த கடவுள் ஒரு மின்னல் போல நமக்கு அந்த சாண பிடிக்கிறவன் கல்லுல இருந்து வெளிவர்ற ஒரு நெருப்பு கீற்று மாதிரி தோன்றி மறைகிறது கிரியையில வர்ற பயன். அதுக்கப்புறம் யோகம், அதாவது கடவுள் எனக்குள்ள இருக்கிறாங்கிறத தெரிஞ்சு செய்யறது. செஞ்சா மாட்டு, அதாவது பசுமாட்டினுடைய மடியிலிருந்து பால் சுரக்கிற மாதிரி வருவான். உரிய யோகினுக்கு கறந்திடு தக உரள். நீங்க பெரிய மாடை கடவுளா நினைக்கிறதுல இருந்து கடவுள்னா என்ன அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாலை குடிக்கிற மாதிரி கடவுளை அனுபவிக்கிறதுக்கு அவன் தனியா உங்களுக்கு பால் மாதிரி தெரிய ஆரம்பிச்சுவான். அடுத்தது என்ன அப்படின்னா, அதுலயே ஞானம். அரிய ஞானம் என்பதற்கு முன்வர்ச்சலம் எனலாம். கொஞ்சம் கூட என்ன பதில் சொல்லலாம் கேட்டீங்கன்னா, பசுமாடு 10 குட்டி போட்டாலும் முதல்ல போட்ட குட்டிக்கு எப்போ வேணாலும் பால் கொடுக்குமா. அது முன் வர்ச்சலம் அப்படின்னா தலை ஈற்று கற்றான் எழுதுவார். தலைச்சம்புள்ள பெற்ற பசுமாடு அது என்ன பண்ணுமான்னா எப்ப கண்ணுக்குட்டி வந்தாலும் பால் வச்சுக்கிட்டு இருக்குமா. அப்போ யோகத்துல எப்போ கறக்க, யோகத்துல இருந்து கறக்க நினைக்கிறீங்களோ அப்ப மட்டும் கறக்கிற பாலா இருப்பான். அதுக்கப்புறம் ஞானம் வந்துட்டா எப்பெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வர்ற பாலா இருப்பான். அவ்வளவுதான். எதுவும் என்ன இல்ல, இது எதுவுமே கடவுள்ல கலக்கிறது இல்லை, கடவுளை பார்க்கிறது அல்லது அது உண்டு அப்படிங்கிற வரலாறுக்குள்ள இருக்கிறது. அப்படிங்கிறதாதான் இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் இவைகளை ஒரு பகுதியை விளக்குறார் சாம்பல் சாமி. அதுக்கு அடுத்தது ரொம்ப அழகா முடிவுக்கு கொண்டு வரும்போது, இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் இப்படின்னு தத்துவமா நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க எல்லாம் இது பழக்கமா இருக்கும். இதை சைவ சித்தாந்தத்துக்குள்ள கொண்டாந்து செருகினவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவர் தான் இந்த வேலையை தெளிவா பண்ணார். மெய்கண்டார் எழுதின சிவஞான போதத்துக்கு விளக்க உரையாக செய்யுள் நடையில அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதினது சிவஞான சித்தியார். அந்த சிவஞான சித்தியார்ல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆகம மரபுல நான் இதை எழுதுறேன்னு சொல்லிட்டு சரியை, கிரிய, யோக, ஞானத்தை தான் அங்கதான் எழுதுறாரு. ஆனா பின்னாடி வந்த சிவபிரகாசம் எழுதின நம்ம உமாபதி சிவாச்சாரியார் கிரிய, யோகம், ஞானம் அப்படிங்கிறதுக்குள்ள சிவபிரகாசம் அந்த நூல்ல சிவஞான சித்தியார் இறங்கின மாதிரி அவர் இறங்குது. அவர் என்ன பண்றாருன்னா, வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்த திறன்னு மாத்துறார். அருள்நந்தி சிவாச்சாரியார் என்ன பண்றாருன்னா, ஆகமம் செப்பலுத்து ஆகம மரபுல அதை அமைக்கிறார். ஏன் இது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முக்கியமான இடம். இப்ப பாமசாமி ரெண்டுத்துக்கு நடுவில் நிற்கிறார். ஏன்னா உமாபதி சிவாச்சாரியார் மாதிரி அவர் ஒருத்தர் தான் அதை பேசினார். அதுக்கப்புறம் யாரும் அதை பின்தொடரல. அருள்நந்தி சிவாச்சாரியார் செல்வாக்கு அடையுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரியகிரிய யோகம், ஞானம் தமிழ்நாட்டுக்கே உரிய விஷயம். கோவில் வழிபாடு தான், வேற ஒன்றும் இல்லை. கோவில் வழிபாடு நீங்க தென்னாடுடைய சிவனே போற்றின்னு படிக்கிறீங்களே, அந்த அடிப்படை மட்டும் இல்லை. நீங்க இந்தியா முழுக்க போனாலும் சாமியை பார்த்தா பயபக்தியோட கும்பிடுற இடமா தமிழ்நாடு இருக்கும். வடநாட்டுக்குள்ளலாம் நம்ம அந்த இங்க காட்சியிலாம் நான் பல ஏறக்குறைய, அதாவது 3 ஆண்டுகள்லயும் நம்ம பல முறை தினமோ அல்லது வாரத்துக்கு 2 முறையோ பார்த்து அதை கட்டி பிடிச்சிட்டு வர்றதுதான் நம்ம வேலை. அது அங்க எல்லாரும் முத்தம் கொடுத்துருவாங்க. டக்குன்னு பக்கத்துல அவர் நகர்ந்தாருன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுலாம் அங்க அதிகமா நடக்கும். அது அவங்களுக்கு அது பாசமா இருக்கும். ஆனா ஞானம் வந்த பிறகு நமக்கு கொஞ்சம் விலகி நிற்போம்ல. அந்த ஏன் விலகி நிக்கிறோம்னா அதுல இருக்கிற தூய்மை, அதுக்கு ஒரு காரணம். அப்படிதான் நம்ம அதை பண்றோம். அதுக்கு நடுவில் வேற வேற விஷயம் வருது. இந்த சரிய, கிரிய, யோகம், ஞானம் நமக்கே உரிய விஷயம். இதை வச்சு மட்டும் சைவ சித்தாந்தம் சொல்லாதீங்கப்பா. வேதத்தினுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உளமான வெளி சகராலய ரகசியம் வேதத்துக்குள்ள பேசப்பட்டிருக்கு, உபநிடதத்துக்குள்ள. அதை நாம திருஞான சம்பந்தர் அனுபவிச்சு சொன்னார்னு நீங்க உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சிவபிரகாசத்துலதான் உமாபதி சிவாச்சாரியார் தான் பண்ற. அது அழகா எதுல வருது?
சிதம்பரத்துல வருது. அதான் முக்கியம். ஏன்னா சிதம்பரம் சார்ந்துதான் உமாபதி சிவாச்சாரியார் இந்த நடராஜ பெருமானை வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலையும் பண்ணவர். சிதம்பரத்துல அற்புதத்தை நிகழ்த்தியவரும் உமாபதி சிவாச்சாரியார் தான். நாயன்மார்களை விடவும் உமாபதி சிவாச்சாரியார் தான் அந்த கள்ளி செடிக்கு முத்தி கொடுத்தது, அப்புறம் பெத்தான் சாம்பானுக்கு முத்தி கொடுத்தது. இதெல்லாம் நடந்த வரலாறுகள். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதம் தொடங்கி ஆகமம் வரை தனித்தனியா பிரிக்காம மக்கள் அனுபவத்துல சரியை கிரியை யோக ஞானத்தை சொல்லி அதை வெறும் பட்டியலாவும் சிந்தனையாவும் சொல்லாம அனுபவிக்கிற போது அதுக்குள்ள இவன் தெளிவா உள்ள வர்ற மாதிரியான விஷயங்களை விளக்குறது பாம்பன் சாமியோட வேலை. அதுலதான் இந்த பாட்டு முக்கியம். இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த 4 சொல்லுல 4 வரை இணைச்சு பின்னாடி இருக்கிற சொற்பொழிவாளர்கள் பேச ஆரம்பிச்சுட்டான். இது யாரும் அதாவது ஆதாரபூர்வமா அருளாளர்கள் மரபுலையோ சாஸ்திர மரபுலையோ அப்படி எழுதல. சரியையில போனவர் அப்பரடிகளும், கிரியையில சரியையில போனவர் யாரு திருஞான சம்பந்தரும், கிரியையில போனவர் திருநாவுக்கரசரும், யோகத்துல போனவர் சுந்தரரும், ஞானத்துல போனவர் மாணிக்க வாசகரும் எழுதி ஜோடி சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோடி நம்பர் 1ங்கிற மாதிரி இவனுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானோ செட்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா கடவுளையே அனுபவிக்கணும் ஆயிடும் கடைசி வரைக்கும். அதான் பொதுவா சொன்ன. அப்புறம் ஏற்றத்தாழ்வு அவங்களுக்குள்ளே வந்துடும், அது வேற. கடவுளை அனுபவிக்காதவங்க அவங்களாம் கடவுளை வெளியில வச்சு அனுபவிக்கிறவங்க ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? கடவுளை வெளியில வச்சு அனுபவிக்கிறத தாண்டி உள்ள அனுபவிக்கணும். அப்பதான் எனக்கு சிவவாக்கியர் சொன்னதெல்லாம் என்னன்னு தெரியும். சிவவாக்கியர் எனக்கு சொல்லல, கடவுளை வெளியில அனுபவிக்கிறத விட்டுட்டு உள்ள அனுபவிக்கிறான் வரான் பார், அவனுக்கான தெளிவு. கடவுளை வெளியில அனுபவிக்கும் போதும் கோளாற அனுபவிக்க கூடாது. ஏகப்பட்ட கடவுள் வந்துட்டு இவங்க ஜாதி ரீதியா ஆளுக்கு ஒரு சாமியை விலை போட்டுவாங்க பொழுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு, மொத்த கடவுளையும் முருகன்ல வச்சார். 2 விஷயம் அதுல அடங்க. முருகனை ஏன் எடுக்கிறாங்கன்னா வெறும் தமிழுக்காக மட்டும் இல்ல, வடமொழியிலேயும் குமாரன் என்ற சொல்லால் சொல்லப்பட்ட கந்தன் அப்படிங்கிறது. அதனாலதான் முருகன் குமரன் புகன் அப்படிங்கிற பேரெல்லாம் இணைக்கிறார். கந்தர் கலிவென்பான் கொடுக்கிறார். அப்போ முருகன் நாம ஒரு சொல்லுதான் யோசிக்கிறோம். அங்க கந்தன் குமாரன் கார்த்திகேயன் இத்தனை சொல்லு பழமையான சொல். அதையும் இங்க சொல்ற விஷயத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெருங்கடவுள் விஷயமா நீங்க இந்த கோவில் வழிபாட்டை தெளிவடையணும் அப்படிங்கிறது தான் அருணகிரிநாதரோட வேலை. அததான் நீ நினைக்க மாட்டடா. நீ தான் யாரு சாமி கிட்ட போகும்போதே இது வேணும் அது வேணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு போறாலும் உனக்கு மூஞ்சி கடைசி வரைக்கும் விளங்காது. அதனால நீ நான் சொல்றதை நினைச்சிக்கோ, இதை நினைச்சுக்கிட்டாவது நீ கோயிலுக்கு போகணும். ஒரு பாட்டு பாடினார் பாம்பன் சாமி, அதுக்கு பேரு அனவரத பாராயண அஷ்டகம். அதை நீ எப்ப வேணாலும் சொல்லிக்கிட்டே இரு, அப்பதான் உனக்கு பேதம் இல்லாத கடவுள் ஞானம் மூளைக்கு ஏறும் அப்படின்னார். வழிபாட்டுக்குள்ள இல்ல, உன் மூளையை கண்ட்ரோல் பண்றதுக்கே கடவுளை பேதம் இல்லாம பாக்குறதுக்கே உனக்கு அருணகிரிநாதர் பாடியும் தீராது. ஆனா இப்ப அனவரத பாராயண அஷ்டகம் 8 பாட்டு சொல்றேன், அதை ஏற்றிக்கிட்டே வா. உனக்கு கடவுள் பெரிய கடவுள் அனுபவத்துக்கு போறதுக்கு பேதம் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் கடவுளுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு அவரால் தரப்படுகிறது. பாம்பன் சாமிகள் அதுக்காக செஞ்சதுதான் அனவரத பாராயண அஷ்டகம். அதனால இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் பேசும்போது கொஞ்சம் தெளிவா இருக்கும். அதுதான் இப்ப இந்த பாட்டுல இந்த சரியையில போற நெறி வழி அதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா தாச மார்க்கம். ஆண்டான் அடிமை நெறி, மார்க்கம்னாலும் நெறினாலும் ஒண்ணுதான். நீங்க அங்க உங்களுக்குள்ள குழப்பிக்க கூடாது. ஒரு தடவை உலக தமிழராட்சி நிறுவனத்துல முனைவர் பட்டத்துக்கு PhD பண்ணாங்க, அதாவது முனைவர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, தலைப்பு போட்டாங்க, சமரச சுத்த சன்மார்க்க நெறி ஓர் ஆய்வு. அது புக்கெல்லாம் வந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், வாத்தியாருக்கும் ஒன்றும் தெரியல, ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கும் தெரியல, மார்க்கனாலே நெறிதான், அப்புறம் என்ன சமரச சுத்த சன்மார்க்க நெறி ஓர் ஆய்வு. அப்ப முட்டாளுங்களா இருந்து நம்ம இப்படி வேலை பார்க்கறது தான் நம்மளோட உலகம்.
அதனாலதான் விவரம் இல்லாம எதை ஒன்னாலும் நம்ம ஆசைப்படுறது அல்லது அதுக்குள்ள விவரம் எப்படி வரணுங்கிறது இதான். அதனாலதான் தாச மார்க்கம், மார்க்கம்னா வழி, நெறி, ஆண்டான் அடிமை நெறி அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சாங்க. புத்திர மார்க்கம்னு ஒண்ணு சொன்னாங்க. புத்திர மார்க்கம்னா என்னன்னா இன்னும் கொஞ்சம் விவரமா சத்புத்திர மார்க்கம் சொல்லுவாங்க. ஏன்னா புத்திரனா நமக்குலாம் தருதலிங்கெல்லாம் பிறந்திருக்குது, ஆனா அவங்கள நாம தருதலிங்கன்னு சொல்லக்கூடாது. அதனால சத்புத்திரன், அதாவது ஞான பிள்ளை அல்லது ஞான பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சக மார்க்கம், அதுதான் நம்ம தோழமை நெறி. அதுக்கப்புறம் தான் என்னது அது ஞான மார்க்கம் அப்படின்னு நாம சொன்னோம். அந்த ஞான மார்க்கத்தை உடனே என்னன்னு சொல்றதுன்னு எல்லாருக்கும் குழப்பம். இன்னும் அதுல யாரும் முடிவுக்கு வரல. அதை புருஷன் பொண்டாட்டின்னு சொல்றதா அல்லது கடவுள் ஆன்மான்னு சொல்றதா ஒன்னும் புரியாம மாணிக்க வாசகரை அதுல கொண்டு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல நீங்க செய்யக்கூடாது. யாரு? நால்வருக்கும் தாச மார்க்கம், புத்திர மார்க்கம், சக மார்க்கம், என்னது சத்திய மார்க்கம், இந்த மாதிரிலாம் நீங்க சன்மார்க்கம்லாம் நீங்க பேசக்கூடாது. அதுக்காக தான் இதை சொன்னேன். இந்த ஆண்டான் அடிமை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல, நந்தனார் சரித்திர கீர்த்தனை ஏன் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நந்தனார் திருநாளை போவார் என்று பெரிய புராணத்தினால் சொல்லப்பட்ட நந்தனார் சரித்திர வரலாறு இருக்குல்ல, அது தினமும் இறைவனை வணங்க நினைத்த ஒரு அடிமை அப்படின்னு அதை நாம எழுதுறோம். அந்த வரலாற்றுக்குள்ள என்ன உண்மை இருக்குது அந்த ஆராய்ச்சிக்கு இப்ப நான் போகல. என் கருத்து வேற. நந்தனாருங்கிறவர் வடநாட்டுல இருந்து வந்த ஒரு அரசனா தான் நான் பாக்குறேன். அவங்க கட்டி கொடுத்த கோயிலாதான் சிதம்பரத்தை நான் பாக்குறேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது தனி. ஆனா நந்தனார் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு ஆண்டான் அடிமை நெறிக்குள்ள அவரை பேசலாமான்னு கேட்டா அதையும் பேச முடியாது. ஏன்னா அவன் ஒரு ஆண்டான்கிட்ட இருந்து அடிமையா இருக்கிறான், கடவுளை ஆண்டான்னு அவன் பேசல. புரியுதா உங்களுக்கு? தினமும் கடவுளை பார்க்க வேண்டும் என்று இன்னொரு ஆண்டானிடம் இருந்து அடிமையாக நாம நந்தனார் சரித்திர கீர்த்தனையை பார்க்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஆண்டான் அடிமை நெறிய கடவுள்கிட்ட சைவ சித்தாந்தம் அல்லது சமய அருளாளர்கள் பேசவில்லை. இந்த சுந்தர சோழரா அடிமையா, நண்பனா அல்லது அடிமையா? நீங்க மற்றவங்க எல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாம் அதை பத்தி பேசல. நான் புள்ளன்னு சொல்லிக்கல, நான் உனக்கு அடிமைன்னா திருஞான சம்பந்தர் சொல்லல, திருநாவுக்கரசர் சொல்லல. ஆனா சுந்தரர் மட்டும் மீளாடிமை உமக்கே ஆளா விழுக்கை வாரினும் பால் கொள்வார் அடியே ஒற்றிக் கொள்வார் விற்று சொல். இவ்வளோ அழகா கடவுள்கிட்ட நான் என்ன ஒத்திதானப்பா உங்கள்கிட்ட வச்சுக்கிறாங்க, மொழி போச்சு வீட்டுக்கோ, நீ மொழி போனா அவனுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன், நீ வீட்டுக்கோ. மீளாடிமை உமக்கே ஆளாய் ஊக்க வரனா கூட பாலை சமயம் திருத்தனமாவது பாலை குடிப்பான், தானி எடுத்தா அதுவும் விட மாட்டேங்கிற. அப்ப நீ என்ன இவர் அந்த அளவுக்கு தன்னை அடிமையா சொல்ற. ஆனா அவரை தோழனுமாய் என்னுடைய துரிசுகளுக்கு உடனாகின்றதையும் அவர் தான் சொல்றார். அப்ப சுந்தர சோழரா அடிமையா? திருஞான சம்பந்தர் இதை விரிவா திருவொற்றியூர் பதியத்துல தான் டீல் பண்றார். திருவொற்றியூர் பதியத்துல தான் திருஞான சம்பந்தர் நன்றியால் வாழ்வது உள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே கன்றினார் முப்புறம். திருஞான சம்பந்தர் சொல்ற பாட்டு, முக்கியமான பாட்டு. நான் நிறைய பேர் வாழ்க்கைலாம் எழுதும்போது இந்த பாட்டை எழுதாம விட மாட்டேன். ஆனா நன்றி கெட்ட உலகத்துல நம்ம வாழறதுனால இது குறைஞ்சபட்சம் திருஞான சம்பந்தர் வார்த்தையாவது போடுமே அப்படின்னு போடுவேன். இதே காரைக்காலம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, புண்ணிய வளமாம் அடிமை சீர்வல்ல தாயம். கடவுள் ஒரு 3 தாயம் வச்சிருக்காங்க. இப்ப நீங்களாம் தாயத்தை கட்டுறீங்கல்ல, காசு கொண்டு போய் கொடுத்து, அந்த மாதிரி கடவுள் நமக்கு தாயத்தை கட்டி எடுத்துக்கிறாங்க. என்ன தாயம் அப்படின்னா, உலகத்துல எவனும் நான் காப்பாத்தலடா, இந்த முப்புராதிகள் வந்தாங்க, விஷம் வந்தது, அப்பெல்லாம் நான் தாண்டா உங்களை காப்பாத்தினேன் அப்படின்னு நமக்கு தெரியாமலே 3 சீட்டை வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. இது எங்க இருக்குது, இடுப்புல தடவி பார்க்காதீங்க, உங்க நெஞ்சில் இருக்கிற 3 கோடு தான் அது. இதனாலதான் அவன் திருநீல கண்டெல்லாம் வச்சுங்க, நீங்க தைராய்டுன்னு சொல்லக்கூடாது. உடனே நீங்க எது வந்தாலும் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். அதனால இந்த சீர் வல்ல தாயம். அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு அவன் முதலாளி. அதானே காரைக்கால் அம்மையாருடைய வார்த்தைப்படி, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம்
பிறந்திருக்கிற எல்லோரும் அவனுக்கு அடிமை. இதெல்லாம் திருஞான சம்பந்தர் பார்த்து நன்றியால் வாழ்வது உள்ளம். நீங்க நன்றி காட்டுங்கடாப்பா, வேற ஒன்றும் செய்ய வேணாண்டா. உடனே நன்றி காட்டுறதுன்னா என்ன நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. நன்றினா என்னன்னு தெரியுமா? உடனே விழா ஒன்று வைப்பாங்க, பத்திரிக்கை, நன்றி உரை. இன்னும் நன்றி உரை, இந்த நன்றின்னு போட்டாலே எனக்கு கோபம் வந்துடும். எனக்கு நன்றினா அவர்தான் திருவள்ளுவர் தெரியா சொல்லுவார், தெளிவா சொல்லிடுவார். நன்றி சொல்றது இல்லடா, நன்றின் பால் உயிப்பது அறிவும்பார். நன்றின் பால் உயிப்பது அறிவுன்னுவாரு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகும்பாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நம்ம சொல்லிக் கொடுக்குறது இல்ல, நமக்கும் விவரம் பத்தாது. நன்றிங்க, நான் வரேங்க. நான் இந்த கிட்ட சேர்க்காததுக்கு அது ஒரு காரணம். அந்த நம்ம ஏமாந்தா நன்றி சொல்லிட்டு போடுவாங்கன்னு தெரியும் எனக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நன்றி சொல்றேன் அது எனக்கு புரியல. எனக்கு கோபமே எப்படி வரும்னா, நீ உனக்கு என்ன தகுதி இருக்குது எனக்கு நன்றி சொல்றதுன்னு கேட்கணும் முதல் வேலை. என்ன நிறைய பேர் இவருக்கு நம்ம பார்த்து, இப்போ நான் என்னுடைய நூல்களில் எதுலையுமே அணிந்துரையெல்லாம் வாங்க மாட்டேன், சின்னதுலாம் கிடையாது. நமக்கு என்ன இவர் வாழ்த்துறது, இவர் எந்த அளவுக்கு யோக்கியமா இருக்கிறாரு. அப்ப நம்ம தேர்றல்ல ஆளை சும்மா தெரியாம செல்வாக்குக்காக வாங்கி உலகத்துல இருக்கிற எல்லா அரசியல்வாதிகிட்டையும் எல்லா ஆபீசர்கிட்டையும் போய் ஒரு வாழ்த்துறை வாங்கினா, ஒரு புக்கு வேலைக்கு போவோம், வாழ்த்துறை வாங்கினா ஒரு அந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் ஒருவன் தன்னுடைய உழைப்பில் தெளிவாக இருக்கிறானோ அவன் இன்னொருவனுடைய வாழ்த்தை எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இதனாலதான் திருநாவுக்கரசர் என்ன சொன்னார்னா, நாமார்க்கும் குடியல்லும். நீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன், இங்க யாராவது ஒரு ஆள் பையில நீங்க உங்க இஷ்டத்துக்கு பையில, அதாவது கோப்பு, அரசு கோப்புல உங்களுக்கு ஒரு பரிந்துரை செஞ்சிட்டீங்கன்னு வச்சீங்களேன், நீங்களா பரிந்துரை செஞ்சு நிக்க முடியுமா? பெரிய ஆபீசர் வருவார், இப்ப நீங்க அவர் சொல்வார், அவருக்கு ஏத்த மாதிரி தாங்க நீங்க, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபைல் மூவ் ஆகும். எனக்கு மேல இருக்கிற ஆபீசர் நான் போட்ட ஃபைல் சட்டப்படி சரியான்னு தான் பார்க்கணும். ஆனா இந்த வேலை நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைலை மாற்றி தானே போட்டு இருக்கணும். இப்போ அரசாங்க துறைகள் எல்லாத்துலயும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. நாங்க ஒரு துணைவேந்தர் எல்லாம் தெரிஞ்சுதான் போடுவாங்க. அவருக்கு போட வேண்டிய ஆளுக்காக எல்லா ரூல்ஸையும் மாத்திடுவார். அல்லது ஒரு ஆபீசர், நீங்க எந்த ஆபீசர் வேணாலும் வச்சீங்க, நாம போடுற விஷயம் இன்னொருத்தர் மறுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா? அப்படி ஒரு வேலை வந்ததுன்னா நாம இருக்கும் குடியல்லோமா, நீங்க ஆட்சி நடத்துறீங்கன்னு அர்த்தம். நான் போட்ட ஃபைல இன்னொரு காரணத்துக்காக மாற்ற முடியாது, என்னையும் தண்டனை, அதாவது என்னையும் என்ன பண்ண முடியாது, அதிகாரம் பண்ண முடியாது. அப்படி ஒரு அரசாங்கத்தை நினைச்சு பாருங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நான் தெளிவா சட்டப்படி ஒரு ஃபைல போட்டுட்டா அதை எனக்கு மேல இருக்கிறவன் மாற்றக்கூடாது. அவன் ஏண்டாட்டி போட்டன்னு கேள்வி கேட்டாலும் நான் சரின்னு சொல்லி அதனால என்ன அவன் பின்னாடி பழி வாங்கக்கூடாது. அப்படி ஒரு ஆட்சி அமைப்பு அதிகாரம் இருக்குது அப்படின்னா எல்லாருமே நாம இருக்கும் முடியல, என் வேலையை நான் ஒழுங்கா செய்யறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். எனக்கு இது எப்படி அனுபவம் ஆச்சுன்னா, காசி இந்து பல்கலைக்கழகத்துல வேலை செஞ்சப்போ பெரும்பாலும் அங்க ரிஜிஸ்டார் வைஸ்டார்ல தான் ரொம்ப டார்ச்சர். அந்த டெப்டி ரெஜிஸ்டார் லெவல்ல தெளிவா முடிவாகும், அதை யாரும் மாற்ற மாட்டாங்க. அது ரொம்ப ரேரா, ரொம்ப தேவைப்பட்டப்ப யாருக்காவது மாத்திரத்து நடக்குமே தவிர, அந்த ஒவ்வொரு கிளர்க்கு அதிகாரத்திலேயே தெளிவா அந்த ஃபைல் மூவ் ஆகும். சில விஷயங்கள் மனரசு யூனிவர்சிட்டியில நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த நாமார்க்கும் குடியல்லோங்கிறத நீங்க தெளிவா எல்லா கட்டத்திலும் இயக்க ஆரம்பிச்சாதான் லஞ்சம் இல்லாம போவோம். சும்மா லஞ்சம் இல்லாம போட்டா நான் தெருவு பெருக்கிறேன் பொறுக்கிறேன்லாம் வேலைக்கு ஆகாது. அது நாம நம்மோட விஷயமா என்னை நான் செய்த நேர்மையான வேலைக்கு தண்டனை இல்லை, யாரும் பழி வாங்க மாட்டான் என்கிற ஒரு மனநிலை வருவதுதான் நாமார்க்கும் குடியல்லோம். இப்பதான் உங்களுக்கு யார் தெரியும்? சட்டத்தை தாண்டி கடவுள் தெரியும். நாமார்க்கும் குடியல்லோம், நான் நேர்மையா இருக்கிறேன், உன் விஷயத்தை நீ பார்த்துக்க
அப்படின்னு சொன்னாலும் தெரியும். அதை சொல்லாம நான் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா இருக்கிறேன், கொஞ்சம் நேர்மையை அதிகபட்சமா செஞ்சா எப்படி செய்வேன்? மனித நேயத்தோட. இவருக்கு சட்டத்தை தாண்டி 1000 தான் ரூல்ஸ் இருந்தாலும் ஏமாத்துறாங்க, இதுல நாம இவங்களுக்கு இப்படி செஞ்சாதான் நல்லது அப்படின்னு ஒரு மனித நேயமா அறாம்னு ஒண்ணு வச்சுட்டு பேசுறோம்ல, சட்டத்தை தாண்டி அங்கேயும் கடவுள் வேலை செய்யறது தெரியும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நான் வாழ்க்கையை அனுபவிக்கிற ஆரம்பிக்கிறது தான் நீங்க போற சரியை கிரியை யோக ஞானம். ஒண்ணுக்குள்ள சட்டம், சட்டத்துக்குள்ள அறம், அறத்துக்குள்ள மனித நேயம், மனித நேயத்துக்குள்ள ஆன்ம நேயம். ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு தெரியுதில்ல. இது சரியைனா அது கிரியை, அது கிரியைனா இது யோகம், இது யோகம்னா அது ஞானம். இப்ப நீங்க வாங்க, எதுக்கு இந்த ஆண்டான் அடிமை விவகாரத்துக்கு, அதுக்கு தானே இவ்வளவு விவரம் போச்சு. ஆண்டான் அடிமை விவகாரத்துல நன்றி அப்படிங்கிறத செஞ்சு காட்டும், சொல்றது இல்லை. அதனாலதான் நன்றி புரிந்த பயனுடையார், நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. அறிவினாலே எது? அது நன்மையை நோக்கி செய்யறதுன்னு நன்மைன்னு போடக்கூடாது. நீங்க நன்மை விளங்குவதற்கு எந்த வகையில் துணை நிற்கிறீர்களோ அதுதான் நன்றி. அதுதான் திருவொற்றியூர்ல திருஞான சம்பந்தர் சொல்றது. ஊரை ஏமாத்துறதுக்கு நன்றி சார்னு கிட்ட வருவான், அது மட்டும் சொல்ல மாட்டான். ஐயா நீங்க தான் ஐயா உலகத்திலேயே இப்படிம்பா, ஐயா நீங்க தான் ஐயா கொய்யாம்பா, அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க நல்லா இப்படி இருக்கிறவன் நல்லா எல்லார்கிட்டையும் வேலை முடிச்சு போவான். இன்னும் ஒரு சில பேர் நல்லது 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 எல்லாத்தையும் கேட்டுவான். அவனா ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் எல்லாருக்கிட்டையும் லாபம் அடையணும், இவன் எல்லாராலையும் லாபம் அடையணும். இந்த 2 பேர் தான் உலகத்துல. எல்லார்கிட்டையும் லாபம் வரணும்னு நினைக்கிறவன் எதையும் தெளிவா பேச மாட்டான். எல்லாராலையும் லாபம் வரவன் நினைக்கிறவன் எல்லாத்தையும் நன்றியாவே பேசுவான். இந்த 2 பேரை கடந்து தெளிவா உண்மைங்கிற மனசாட்சியோட நான் நன்மைக்கு வேலை பார்க்கறதுக்கு கத்துக் கொடுக்கறது தான் எது? தோழமையும் அடிமையுமாக சேர்ற நிலை. வெறும் அடிமைனா கடைசி வரைக்கும் அது கிடையாது. தோழனா இருக்கிறவர் தான் கடவுள், தோழனா இருக்கிறவன் தான் ஆன்மா. ஆனா கடவுள் நான் உனக்கு அடிமை மாதிரி வேலை செய்வன் அவன் சொல்றான். இவர் நான் உன்னை அடிமையாதான் நான் என்ன வச்சிருக்கிறேன், நீ நண்பனா இருந்தாலும் அப்படின்னு இவன் சொல்றான். என்ன அர்த்தம் இருக்கு? கடவுள் என்ன பண்றான்? தோழன்னு தன்னை சுந்தரத்துக்கு கொடுத்துறான். சார் கொடுத்துட்டு பொண்டாட்டிக்கு அவருக்கும் பிரச்சனை வருதா இல்லையா? அப்ப தெருவா கடவுள் நடக்கிறானா இல்லையா? உங்க பாஷையில என்ன பண்ணாலும் பேர் கொடுத்துங்க கடவுளுக்கு. நடக்கிறானா இல்லையா? நடக்கிறான். அப்ப கடவுள் யாரு? சுந்தரருக்கு அடிமை. அப்ப சுந்தரர் யாரு? சுந்தரர் கடவுளுக்கு அடிமையா இல்லையா? எப்படி அடிமைங்கிறீங்க? அவர் எங்க அடிமையா இருக்காரு? வாயால சொல்றாரு நீலாடிமை உமக்கே ஆள. ஆனா கடவுள் தானே அடிமையா இருந்து வேலை செஞ்சுக்கிறான். சுந்தரர் வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. சொன்ன இடத்துக்கெல்லாம் வந்தான். இன்னும் ஒண்ணு சட்டத்தை கையில் எடுத்துட்டான். அப்ப அவன் பண்ணது தப்புன்னு ஊர் உலகம் பூரா என்ன காரியம் புரியுறான். அதுக்காக கண்ணை புடுங்குற மாதிரி புடுங்குறான். அங்கவா திருவாரூர்வா குத்துறான்றான்ல. என்ன நடக்குது? அப்ப ரொம்ப அடிமை யாரு இதுல? இறைவன் தான். அதான் காரைக்காலமையார் என்ன பண்ணாங்க? புண்ணிய வளமாம் அடிமை. நம்ம அவனை விட நாம குனிய முடியாது. இதுதான் நான் சிவஞான போகிறதுக்கு ஒரு கவிதை எழுதினேன். கடவுளை விடவோ குனிய முடியாது நம்மால். ஒன்னா ஒரு வணக்கத்தை போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப எவ்வளவு எளிமையா நம்ம கடவுள் வச்சிருக்காரு. அதாவது எவ்வளவுதான் நீங்க பேசினாலும் நம்ம விட செய்து காட்டுகிறவன் அவன் தான் அப்படின்னு அனுபவத்துல தெரியும். அதுதான் பாசம் நீத்த சன்மார்க்கம் அப்படின்னு போட்டார் பாம்பன் தான். இப்படி மிசை பிறவாது ஈசனோடு அணை பரமுத்தி என்பதற்கு உரித்தால். இங்க பாம்பன் சாமி ஒரு முக்கியமான உரைப்பகுதியில ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் எழுதுற. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்த வாரத்துல நம்ம விரிவா கொஞ்சம் கூடுதலா பார்க்கலாம். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சக மார்க்கத்தை ஞான யோகம் அல்லாத கண்ம யோகம் அன்றே தேடல் வேண்டும்.
அதுக்கு பதில் எழுதுறார். சரியை முதலிய மூன்றும் முறையே தாசர் தொண்டர் இயல்பினையும் புத்திரர் இயல்பினையும் தோழர் இயல்பினையும் ஒத்தலினாலும் அவ்வியல்புகளே மறுமைக்குரிய கதி நிலையிலும் எய்துதலினாலும் அவை தாச மார்க்கம் புத்திர மார்க்கம் சகமார்க்கம் என பெயர் பெற்றன. சகமார்க்கம் சகம் எனப்பட்டது, சகன் தோழன். இந்த சகமார்க்கமாகிய யோகத்தை ஞான யோகம் அல்லாத கர்மயோகம் அன்றே கோடல் வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு இன்னும் கூடுதலா சொல்ற. சாரூபம் அழியா நீர்த்து எது? ஞான யோகம், ஞான சாயுத்தியம் எய்துதல். இதுதான் முக்கியமானது. அந்த உரைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் போறீங்கல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் இது மட்டும் சொன்னீங்கன்னா அந்த யோகத்துக்கு கர்ம யோகம் பேர் வைக்கின்றார். சரியை கிரியை யோகம் ஞானத்தை ஞான சரியை ஞான கிரியை ஞான யோகம் ஞான ஞானம் சொன்னீங்கன்னா தான் எது ஞான சாயுத்தியத்துக்கே வழி. அப்போ இவ்வளவு நேரம் பேசின விஷயம் கூட உங்களுக்கு எதுவும் தராது, ஞானத்துல வர்ற யோகமா அமையாது. அதனாலதான் ரொம்ப தெளிவா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். என்ன புரிஞ்சிருக்கோம்? எதை எந்த இடத்துல நாம தெளியணும் அப்படிங்கிறது. வெறும் கர்மயோகம் பேசினா அதுல கடவுள் பத்தி எல்லாம் கிடையாது. கடவுளை வெளியே வச்சு நீங்க இப்படி இருக்கிறார் சொல்லலாம். இப்போ பாருங்க, பாசம் நீத்த தன்மார்க்கம் இப்படி மிசை பிறவாது. இந்த இப்படி மிசை பிறவாது. படி மிசைனா இந்த உலகத்துல பிறக்கிற வேலையை தராது. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, கடவுளை வழிபடுவதனால் கடவுள் வெளியே இருக்கிறார், அதை நான் அடைகிறேன் என்பதாக சொல்லுகிற அந்த முறையில் போகாமல் நீங்கள் மூர்த்தி தலம் முறையாக அனுபவித்தால் சர்க்குருவினால் தரப்படுகிற அந்த வார்த்தையினுடைய வழிகாட்டுதல் தான் ஞான சரியை ஞானகிரியை ஞான யோகம் ஞான ஞானம் என்கிற சன்மார்க்கத்தை தரும் அப்படின்னு இந்த பாட்டுல அதை முடிக்கிறார். இதுதான் அதுல இருக்கிற சாரம். இதுக்கப்புறம் நாம எந்த மாதிரி நமக்கு இதுல இன்னும் கொஞ்சம் ஞானம் பெரியது என்ற வலிமை அல்லது உறுதி எப்படி வருங்கிறத அடுத்த பாட்டுல சொல்றார். இந்த பாட்டுல இன்னைக்கு நடந்த விஷயமா நீங்க முடிவு பண்ண வேண்டியது, சைவ சித்தாந்தத்திலையும் தெளிய வேண்டியது, கடவுளை வழிபடுகிற சரியை மார்க்கத்தில் உருவம் இருக்கிறது, அந்த உருவத்தை தாண்டி கடவுள் என்ற ஒன்று இருக்கிறது என்ற அறிவு முதல்ல. அந்த கடவுள் நமக்கு தீப்பொறி போல காட்சிப்பட்டால் கிரியை, அந்த கடவுள் பசும்பாலில் நேரத்திற்கு கறக்கப்படுவது போல் தெரிந்தால் யோகம், எல்லா நேரத்திலும் கறக்கலாம் என்பது வந்தால் ஞானம். ஆனால் அதுவே என்னை கலக்க வேண்டுமானால் சர்க்குரு சொன்ன வார்த்தை வழியாக போனால் ஞானசரியை ஞானகிரியை ஞான யோகம் ஞான ஞானம் என்கிற சன்மார்க்கம் வரும். அதுக்கான அடிப்படையில் தான் நீங்கள் வழிபாட்டை தெளிய வேண்டும் அல்லது மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுவாமிகள் தெரிவிக்கிறார் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.